ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு ருசியான கலர்ஃபுல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். குட்டி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்பாங்க. அந்த டைமில் இந்த சுவையான கலர்ஃபுல் லட்டு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் எடுத்து அவுட்டர் ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காயை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர்னு டைரெக்டாகவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் சுகரை இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த தேங்காய், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், கூடவே பவுடர் பண்ணி வச்சிருந்த சர்க்கரையை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மிக்ஸ் பால்கோவா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பால்கோவா பதத்துக்கு வந்துடுச்சு. இதுல ஸ்டஃபிங் பண்றதுக்கு 1/4 பங்கு தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்துக்கோங்க. கூடவே ஃபுட் கலர் பவுடரை 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா ஃபுட் கலர் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப ருசியா இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போதான் கலர் சரியா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க, லட்டுவோட அவுட்டர் லேயர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து கொஞ்சமா நெய் எடுத்து கை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போதான் லட்டு கையில ஒட்டாம வரும். இப்போ அவுட்டர் ஸ்டெப் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கலாம். அப்படியே கையில இந்த மாதிரி வச்சு அமுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னர் ஸ்டஃப் எடுத்து இப்படி நடுவுல வைங்க. இன்னர் ஸ்டஃப் வேற எதுவும் இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி 1/4 பங்கு தனியா எடுத்து வச்சோம்ல, அதுதான் இன்னர் ஸ்டஃப். அப்புறம் இந்த மாதிரி கைக்குள்ள வச்சு அழுத்தி எடுத்து அப்படியே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான், லட்டு ரெடி. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கலர் இல்லாம கூட இந்த லட்டு இந்த மாதிரி செய்யலாம். டெக்கரேஷனுக்காக எல்லோ ஃபுட் கலரும் துருவன தேங்காயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லட்டு வாயில வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சாஃப்டா இருக்கும். Now it's time to eat. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கலர்ஃபுல்லான லட்டு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.